தண்ணி மாதிரி இருக்குது. மோண்ட அடிப்பிட்டா பேயில போவான். என்னல இது நாய் தொலைது? என்னல இது? அது உரமா வைங்க. ஐயோ சண்டாளா பேயில போவான். கொஞ்சம் அழுகி போ. வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ரால்ஸ். இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சைட்ல ஒருத்தர் ஜெர்சி வச்சுட்டு ஒரே கொண்டாட்டமா இருக்காரு, பார்க்கும் போதே தெரியுது. இந்த மேட்ச் பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பாத்துடலாம். வெல்கம் ரகுமான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித்தி என்ன என்ன ப்ரோ, சென்னையில எங்கேயும் வெளில எல்லாம் போக முடியுதா? 25,500 மரம் நட்டுருக்காங்களா இன்னைக்கு சென்னையில மொத்தமா சேர்த்து. கிட்டத்தட்ட 10 ஓவருக்கு மேல டாட் பால் ஆடி இருக்காங்க. 25,000 மரம் நட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்கனாமிக்கலா ஆடலாம். ஆனா எக்கனாமியா ஆடுறது வந்து ரொம்ப வேர்ல்டுக்கும் யூஸ் ஆகுது. ஒரு ஹியூமனிட்டி காப்பாத்திருக்காங்க. வெல் பிளேட் பாய்ஸ். சென்னையில ஆல்ரெடி நிறைய பொல்யூஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு. நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆடினது வந்து நேச்சருக்கு வந்து இவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். மேட்சை விட்டுட்டு நேச்சருக்காக ஆடினதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஸோ கீப் இட் அப் பாய்ஸ். வெரி குட் இன்டென்ட், வெரி குட் குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட். இல்ல, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சேப்பாக்ல டிஜே தான் மைக்ல அனௌன்ஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். டோன்ட் வெரி ஃபேன்ஸ் வந்ததுக்கு நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கோம் சொசைட்டிக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு டிஜே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த மன ஆறுதலோட வெளில போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ யோசிச்சு பாருங்க, இங்கேயே உட்காந்து மேட்ச் பார்க்க முடியல. ஸ்டேடியம்ல இன்னைக்கு போய் மேட்ச் பார்த்தோம்னா என்ன நிலைமையோ தெரியல. ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நிறைய பேர் பிளாக்ல எல்லாம் வாங்கல இந்த மேட்ச். ரேட்லாம் கம்மியாயிடுச்சு. கடைசி நேரத்துல எம்ஆர்பியை விட கம்மியெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். சோ அந்த வகையில கொஞ்சம் ஹாப்பி. ஆனா பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன், டிசப்பாயின்மெண்ட், பெயின். என்ன ப்ரோ, ட்ரிப்பாத்திக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தா ஆட வச்சிடலாமா? இல்ல வந்துட்டு யங்ஸ்டரை கொண்டு வரலாமா? ப்ரோ ஆக்சுவலி நான் ட்ரிப்பாத்தி வந்து ஆக்சுவலி எந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறேன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அவர் பவர் பிளேய மேக்ஸிமைஸ் பண்ணணும். அந்த ஆஸ்பெக்ட் திருப்பதி இருக்கணும். இல்ல ப்ரோ, பவர் பிளேய எனக்கு ஏங்க பவர் பிளேய மேக்ஸிமைஸ் பண்ணி, அதாவது இன்ஃபீல்ட் 30 yards இருக்குல்ல ப்ரோ, அதை கிளியர் பண்ற கேப்பபிலிட்டி ட்ரிப்பாத்திக்கு இருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? காலுக்கிட்டே அடிச்சுக்குவாரு ப்ரோ, காலுக்கிட்டே அடிச்சுக்குவாரு நல்லா. இல்ல ப்ரோ, நான் வந்து போன வருஷம் எஸ்ஆர்எச்க்கு ஒரு ஃபியூ கிளிம்ஸ் பார்த்தேன். அதை வச்சு நான் சொன்னேன், ஓகே மேபி ஒரு ஓப்பனிங் ஆட வச்சா இன்ஃபீல்ட் கிளியர் பண்ண முடியும், ஹிட் ஆர் மிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு நான் நினைச்சேன். ஆனா நம்பர் 3 மிடில் ஓவர்ஸ் எல்லாம் எப்படி ப்ரோ ஒரு ஆடுவாரு? நீங்க நம்பர் 3 ஆடணும், நம்பர் 3 ஆடணும். இதேதான் எல்லா மேட்ச் அப்பயும் நீங்க பின் பாயிண்ட் பண்ணி சொல்றீங்க. ஏன் முன்னாடி மாதிரி இல்ல இப்ப ஐபிஎல், முன்னாடி மாதிரி இல்ல. கோச்சஸ் எல்லாம் இப்போ எந்தெந்த பேட்ஸ்மேனுக்கு எப்படி போடணும், எப்படி டைட்டா வைக்கணும் எல்லாம் பார்த்துட்டு தான் வராங்க. இவரு ஆல்ரெடி கொஞ்சம் டெக்னிக்கலி கொஞ்சம் வீக்கா தெரியுறாரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல டெக்னிக் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு, நம்ம பார்த்துட்டு தான் வரோம். இந்த ஸ்டாண்ட்ஸ் பொசிஷன் எல்லாமே கண்டிப்பா இவரெல்லாம் ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க ப்ரோ. அதை அக்செப்ட் பண்ணி தான் ப்ரோ ஆகணும். ஏன்னா இவ்வளவு மேட்ச் சான்ஸ் கொடுத்து இன்னும் ஒரு மேட்ச் கூட ஒழுங்கா ப்ரூவ் பண்ண முடியல. கரெக்ட். ஆனா நான் சொல்ற பாயிண்ட் என்ன, நீங்க மிடில் ட்ரிப்பாத்தி விளையாண்டா நம்பர் 3 மிடில் ஆர்டர் தான் ஆடணுங்கிறீங்களே, எப்படி அவர் மிடில் ஆர்டர்ல சக்சீட் பண்ணுவாரு நீங்க சொல்லுங்க. சரி விடுங்க, இருங்க. இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் ஓப்பனிங் தான் ஆடினாரு. என்னதான் பண்ணாருன்னு கேக்குறேன் நானு. அதுதான் ப்ரோ, இல்ல ப்ரோ, அதுதான் ஃபெயிலியர் தான் ஆகணும். ஃபெயிலியர் தான். ஆனா என்னன்னா, ட்ரிப்பாத்தியை தாண்டி நிறைய ஃபெயிலியர்ஸ். ரச்சின் ரவீந்திரா பத்தி நம்ம பேசுவோம், டெவான் காட்வே பத்தியே நம்ம பேசுவோம். இங்க பாருங்க, சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கதே ஒரு மேட்ச் தான். அது ஜெயிச்சு கொடுத்தது ரச்சின் ரவீந்திரா தான். அவர் நீங்க வந்து வேலு கூட சொல்லியிருந்தாரு, மத்த டீமுக்கெல்லாம் ஃபிளாப் ஆன பிளேயர்ஸ் கூட வந்து சிஎஸ்கேன்னு வந்துட்டா பயங்கரமா ஆடுவாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு என்ன, அதுவும் ஒரு ஆர்சிபி மேட்ச்னா வந்து நம்ம எல்லாம் பேசுறோம். ஆர்சிபி விட்டு வெளில போன பிளேயர் வந்து அடிக்கிறாங்க, பொழக்கிறாங்க, எல்லாம் பேசுறோம். நீங்க ரகானே என்ன பண்ணாரு? ஐ எக்ஸெப்ட் ஆன்சர் ஃப்ரம் வெல் பிரசன்ட். ப்ரோ அந்த கிளிப்ப போட்டுருங்க. இன்னைக்கு அந்த இவர் வந்து சிஎஸ்கே வந்து அடிப்பாங்கன்னு சொல்ற கிளிப்ப போட்டுட்டு வந்து ஓப்பனா சொல்றேன், நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன்டா. நான் வந்து சிஎஸ்கே ரொம்ப பேக் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் சரண்டர் ஆயிடுறேன். இந்த டீம் தேராது எனக்கு தெரிஞ்சு. நான் ஓப்பனா சொல்றேன். நான் வந்து நேற்று ருத்ராஜ் ஆட மாட்டாருன்னதும் நான் ஒரு யங்ஸ்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இவ்வளவு ஆயிடுச்சு, இந்த சீசன் வந்து ஒழுங்காவே போல. இன்னுமா ட்ரை பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க, எனக்கு புரியல. திரும்பி திருப்பாத்தியை டிராப் பண்ண திருப்பாத்தியை கொண்டு வந்து நான் அங்க அவங்க ஆட வைப்பேன் அப்படின்றாங்க. அது இல்லாம 10வது தீபக் ஹூடா ஃபேண்டாஸ்டிக் மூவ். க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பாக்குறாங்க. நம்ம இங்க வெளில உட்காந்து பேசுறோம், அவங்க க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பாக்குறாங்க. கண்டிப்பா நெட்ஸ் ஆடுவாங்க, நெட்ஸ் பேட்டிங், சென்டர் விக்கெட் பேட்டிங் ஆடுவாங்க. அப்போ வந்து எப்படி ஆடுறாங்க வன்ஷ் பேடி, எப்படி ஆடுறாங்க ஆண்ட்ரே சித்தார்த், எல்லாமே பார்ப்பாங்க. அது பார்த்து அவங்களுக்கு கண்டிப்பா கன்வின்சிங்கா இருந்தா எடுத்துதான் ஆகணும். ஆனா ஏன் எடுக்க மாட்டாங்க? இல்ல அவங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலையா? அப்படி கிடையாது ப்ரோ. இவங்க டெஃபினட்டா வந்து ஒரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்குற ஒரு மென்டாலிட்டியே இல்ல ப்ரோ. கிளியரா தெரியுது. சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சாய் கிஷோர்லாம் எத்தனை வருஷம் சிஎஸ்கேக்கு பெஞ்ச் பண்ணாரு. இப்ப அவரை வெளியே விட்டதும் அவரு எப்படி ஸ்டைன் பண்றாரு பாருங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு
யங்ஸ்டருக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஓப்பனாவே சொல்றாங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்க பேக் பண்றோம்னு சொல்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னா அப்ப இந்த மாதிரி யங்ஸ்டர்லாம் எங்க தான் போறது? எதுக்கு டீம்ல எடுக்கிறாங்க? சும்மா உட்கார வச்சு வேற டீம். ருத்துராஜே வந்து விளையாட சான்ஸ் கொடுத்து விளையாண்டதுனாலதான் அவர் ருத்துராஜாவா இருக்காரு. இந்நேரம் விளையாடவே இல்லைன்னா இந்நேரம் விளையாடுறா அவரு யாருமே தெரிஞ்சது. அப்பவும் ஸ்பார்க் இல்லைன்னு சொல்லி ஓரமா உட்கார வச்சிருந்தா ருத்ராஜ் மாதிரி ஒரு பிளேயரும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. அந்த சீசன் அதுவும் அவங்க தோத்துட்டே இருந்ததால ருத்ராஜுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த சீசனும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ருத்ராஜுக்கு அந்த சான்ஸும் கிடைச்சிருக்காது. அது வேற விஷயம். சிஎஸ்கே வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான டீமே கிடையாது. சிஎஸ்கே இப்போ ஒரு யங்ஸ்டர் எடுத்துருச்சுன்னா அவ்வளவுதான் உங்க கெரியரே நெக்ஸ்ட் 2 years முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் இருக்கு சிஎஸ்கே பார்த்தா. ஹேமந்த் பதானியோட ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? கேட்டீங்களா யாராச்சும் 2 பேர்ல? அவர் ஸ்டீவன் பிளமிங் வந்து சிஎஸ்கேல மட்டும்தான் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. மத்த லீக் நிறைய அவர் இது பண்றாரு, கோச்சிங் பண்ணாரு. எதுலயுமே இதுவரையும் ஒரு டிராஃபி கூட ஜெயிச்சது கிடையாது. எதுலயுமே ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது கிடையாது. பிளமிங் வந்து இவ்வளவு ரிசல்ட் சிஎஸ்கேல ப்ரொடியூஸ் பண்றாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தோனி தான். தோனியோட மாஸ்டர் மைண்ட். அதனாலதான் இந்த ரிசல்ட் வருது. அப்படி நல்ல கோச்சிங்கா இருந்தா மத்த இடத்துல ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும்ல, ஏன் சென்னையில மட்டும் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காருங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. வேலிட் பாயிண்ட், நான் ஒத்துக்கிறேன். 2009ல இருந்து பிளமிங்ஸ் வந்து சிஎஸ்கே கோச்சிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்பையில இருந்து இன்னமும் அவர் தான் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. வெளியில அவரு நீங்க சொல்ற மாதிரி ஜெயிக்கலன்னா இத்தனை வருஷம் கோச்சிங் பண்றாரு, வெளியே ஒரு டிராஃபி கூட ஜெயிக்கலன்னா இங்க நல்லா கிளியராவே தெரியுது தோனியோட மாஸ்டர் மைண்ட் தான் பிளே பண்ணுது. ஸ்விக்கில ஆர்டர் பண்ணா நிறைய பேர் உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. ஜெய்சங்கரோட ஃபர்ஸ்ட் 6 மிஸ் பண்ணிருந்தாங்கன்னா கேகேஆர் இன்னிங்ஸ்ல தான் அவங்க ஆர்டர் பண்ணிருக்கணும். ஏன்னா வந்துட்டு ஒரே ஒரு 6 தான் அடிச்சாங்க. 2 கேட்ச் வேற அதை விடுங்க. 2 கேட்ச் வேற. விஜய்சங்கர் வந்து உயிர் பொழைச்சிக்கிட்டே இருக்காரு, அது வேற விஷயம். அப்படின்னாலுமே ஒரே ஒரு 6 தான் அடிச்சாங்க. கேகேஆர் வந்து 6 பால்ல 7 பால்ல 2 6 அடிச்சிட்டாங்க. அதுல தெரியுது. இப்ப எனக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, இதுல இன்டென்ட்ங்கிற வார்த்தை போய் எனக்கு குவாலிட்டிங்கிற வார்த்தை வருது. குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து எனக்கு இதுல புகுத்தலாம் அப்படின்ட்டு தோணுது. நான் ஓப்பனாவே ஒத்துக்கிறேன். சிஎஸ்கே வந்து மட்டமான ஒரு டீம் கொண்டு வந்து நாங்க இந்த டீம் வச்சு ப்ரூவ் பண்ணி காட்டுறோம், நீங்க எல்லாம் ராங் ப்ரூவ் பண்ணி காட்டுறோன்ற மாதிரி தான் ஆடுறாங்க. திருப்பதி வந்து திரும்பி ட்ரை பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஃபெயிலியர் தான் டிராப் பண்ணாங்க. ஸோ இப்போ ஆப்வியஸா வேற பிளேயர் தான் அவங்க சூஸ் பண்ணிருக்கணும். இன்னைக்கு திருப்பதி போறது, வேற பொசிஷன் மாத்தி கொடுக்குறது, எங்கதான் ஆட வச்சாலும் பர்ஃபார்மன்ஸ் வராது. இப்போ ருத்துராஜ் ஆப்ஷன்ஸ்ல ஏதோ ஒரு யங்ஸ்டர் ட்ரை பண்ணால எல்லா டீமும் பாக்குறோம். எவ்வளவு டீம் யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணி சக்சஸும் ஆகுறாங்க. இப்போ இந்த பிரியன் சாதியா மாதிரி அந்த மாதிரி பிளேயர் எல்லாம் ஒரு யங்ஸ்டர் வராரு, பெர்ஃபார்ம் பண்றாரு. எல்லா டீமும் ஒரு யங்ஸ்டர் பெர்ஃபார்ம் பண்றாங்க. இன்னைக்கே கம்போஸ் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, பெர்ஃபார்ம் பண்ணி காட்டாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஸோ கொடுக்கறதுல இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. திரும்பி ஊடாவை தூக்கிட்டு வராங்க, திருப்பதி தூக்கிட்டு வராங்க. கொடுத்த பிளேயருக்கே கொடுத்துட்டு இருந்தா அந்த டீம் தேராது. ஓப்பனா சொல்றது தேராது. ப்ரோ இவங்க எந்த மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா, நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேக்குறது, நாங்க காட்டுறோம்டா, எங்க டெம்ப்ளேட் தாண்டா கரெக்ட்ங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்களா? ஈகோ பேட்ல என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க சென்னை என்ன பண்ணும், என்ன பொறுத்த வரைக்கும் சென்னை என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க 49 ரன் ஆல் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, கவலையே கிடையாது. நீங்க ஓப்பனிங்ல இருந்து எல்லா பாலும் தைரியமா பேட்டை விடுங்க, பவர் பிளேல அடிங்க, கண்ணா பின்னான்னு அடிங்க. நீங்க 50க்குள்ள ஆல் அவுட் ஆனாலும் பரவாயில்ல. சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு அந்த 49 தாண்டினா போதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இப்ப நம்மளே ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம்னா அதுல கமெண்ட்ப்பா நாங்க 49 தாண்டிட்டோம்டா. அன்னைக்கு ஆர்சிபி அவ்வளவு மட்டமா அவ்வளவு கேவலமா ஆனாங்க. அது ஆர்சிபி ஃபேன்ஸே ஒத்துக்குவாங்க. இவங்க வந்து அதை ஒரு டார்கெட்டா வச்சு வந்து மனசை தேர்த்திக்கிறாங்களாம், நாங்க ஒரு 49 தாண்டிட்டோம்னு. தெரியல, நான் இவ்வளவு மேட்ச் வந்து சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருந்தேன். நான் டக்குனு மாறுறதுலாம் கிடையாது. சீசன் ஃபுல்லாவே இப்படி பேட்டிங்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆர்சிபியாவது ஒரு மேட்ச் 49 அவ்வளோ, மீதி மேட்ச்னா ஏதோ சுமாராக தான் அடிப்பாங்க. சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து உங்களோட ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே ஒரு 150 160 டோட்டல் தான். அதனால அதை சேஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் பியூர்லி வந்து ரச்சின் ரவீந்திராவோட மாஸ்டர் கிளாஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் அந்த சேஸை கொண்டு போய் வின் பண்ணி கொடுத்தாரு. மற்றபடி இல்லைன்னா அந்த மேட்சுமே தோத்துருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆஃப் சீசன் முடிஞ்சிருச்சு. இந்த சீசன் ஃபுல்லாவே மட்டமா தான் பேட்டிங் ஆடிட்டு வராங்க. அப்ப இவங்க கொண்டு போய் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது? நம்ம பேசி ஓஞ்சிட்டோம், டயர்ட் ஆயிட்டோம். என்ன சொல்றோம், எல்லா வீடியோலயுமே நம்ம என்ன சொல்றோம், வன்ஷ் பேடி ஆடணும், யங்ஸ்டர்ஸ் ஆடணும், ஷேக் ரஷீத் ஆடணும், எல்லாமே நம்ம சொல்றோம் ப்ரோ. ராமகிருஷ்ணா கோஷன் ஒரு பிளேயர் இருக்காரு சொன்னோம். ஆனா அவர் வந்து ரீசெண்டா ஏதோ ஃபெயிலியர் ஆயிட்டாரு ரீசெண்ட் டொமஸ்டிக்லன்னு சொல்றாங்க. சரி அவரை கூட விட்டுருங்க. ஷேக் ரஷீத் சொன்னோமா, வன்ஷ் பேடி சொன்னோம், அன்ஷுல் கம்போஜ் சொன்னோம். சரி ஓகே, இன்னைக்கு அன்ஷுல் கம்போஜ் ஆடி இருக்காங்க. பேட்டிங் வைஸ் பாருங்க ப்ரோ, எக்ஸ்பீரியன்ஸ்னா ரிசல்ட்ஸே நீங்க ப்ரொடியூஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்குமே தோனி போஸ்ட் மேட்ச்ல என்ன சொன்னாருன்னா, we have quality players, they have to back themselves, we are not here to study how the opponent does. ஏன்னா கேட்டாரு, பவர் பிளேல வந்து மற்ற டீம்ஸ்லாம் வந்து 6 ஓவர்ல ஈஸியா 60-70 ரன் அடிச்சிடறாங்க, நீங்க வந்து அங்கேயே ஸ்டக் ஆகிக்கிறீங்க, 6 அடிக்க முடியல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் தான் சொன்னாரு, we are not here to see how the opponent does and all, we just have to back our talent, our potential, we have very good openers அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் ஓகே, ஆனா டிஸ்ட்ரக்ஷன் ஒன்று வேணும் ப்ரோ. T20 டிஸ்ட்ரக்ஷன் வேணுமா வேணாமா?
பவர் ஹிட்டிங் வேணுமா, நம்ம அது இல்லாம சர்வை பண்ண முடியுமா? ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்ப ரீசெண்ட் டைம்ல கேஎல் ராகுலோட சக்சஸே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவரே ஓப்பனா ஒரு டெல்லி வீடியோல சொல்லியிருப்பாரு. அவரோட ஓல்டு மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, டீப்பா கொண்டு போகணும், கேம் வந்து டீப்பா கொண்டு போகணும் தான் அவரோட அந்த T20 ஃபார்மேட் கேமே ஸ்பாயில் ஆச்சு ஆக்சுவலா. இப்போ வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ல வந்திருக்காரு. டீப்பா கொண்டு போறத விட எவ்வளவு ஏர்லியரா கம்ப்ளீட் பண்ண முடியுது, மேட்சை ஃபினிஷ் பண்ண முடியுது, அந்த மைண்ட் செட் வந்துட்டாரு. இப்படிதான் சிஎஸ்கே டீமும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான இதுதான் பார்க்கணும். திரும்பி அந்த ஓல்டு டெம்ப்ளேட்லாம் எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு ஆகாது ப்ரோ. அதுவும் இல்லாம வந்துட்டு இன்னைக்கு 4 ருத்து கேப்டன்சியை பத்தி நம்மளே பிளேம் பண்ணிருக்கோம், எல்லாம் சொல்லியிருக்கோம். திருப்பி அஸ்வினுக்கு பவர் பிளேலே ஓவரு 103ங்கிற டார்கெட் 10 ரன்ல போயிருச்சு. அதுவும் இல்லாம இம்பாக்ட் பிளேயர் தீபக் கூட வந்து இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துல தோனியே இறங்கி ஆடி இருக்கலாம். அஸ்வினை வந்து அதுக்கு முன்னாடியே ப்ரொமோட் பண்ணி ஆட வச்சாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் மேலதானே ப்ரோ மிஸ்டேக். கேகேஆருமே இப்போ அங்க ரச்சின் ரவீந்திரா, டெவின் கான்வி ஆடும்போது மோயின் அலியை யூஸ் பண்ணாங்க, விக்கெட் எடுத்தாங்க. அந்த மாதிரி இது ஒரு ட்ரை தான். இப்போ விக்கெட் விழுந்துருச்சு. பவர் பிளேல அஸ்வின் போட்டது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். 100 ரன் டார்கெட் ஓகே. இன்னைக்கு மேட்ச் பொறுத்தவரைக்கும் டீகா கிரீஸ்ல இருக்கும்போது கொடுக்கறது தப்பு இல்ல ப்ரோ, இது ஓகே. ஆனா பேட்டிங் வைஸ் கண்டிப்பா அது எரர் தான். அஸ்வின் வந்து எந்த வகையில அவங்க கண்ணுக்கு ஒரு ஹிட்டரா தெரிஞ்சாருன்னு எனக்கு தெரியல. அவரை ப்ரொமோட் பண்ணாங்க. அவரு சரி எடுத்தோடனே அடிப்பாருன்னு பார்த்தா அவரும் ஒரு 6 பால் சாப்பிட்டுருப்பாரா தெரியல. அவரும் பொறுமையா தான் ஆடினாரு. ராஜஸ்தான்ல எல்லாம் ஒரு சீசன் யூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, ஒரு 4 விக்கெட் போனதும் எனக்கு எப்படியாவது இந்த பேஸ் நீ கடந்து கொடு, நாங்க பின்னாடி வந்து அடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் ப்ரோ அவர் வரதா. மேல வந்தாலே எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு அப்ரோச் போறாங்கன்னு தோணுது. எல்லாத்துக்கும் இந்த கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் தாங்க காரணம். அந்த திருப்பாத்தியும் ஹூடாவும் அடிக்காததாங்க காரணம். அவன் மட்டும் ஒழுங்கா அடிச்சிருந்தா நாங்க ஹூடாவை அந்த இடத்துல இறக்கிருப்போமா சொல்லுங்க? இல்ல அஸ்வினை தான் முன்னாடி இறக்கிருப்போமா? அவனுங்க தானே காரணம். இப்ப துப்பாத்தி கூட தானே காரணம். எங்க தலைக்கு எப்படி தெரியும்? அவரு தான் உள்ள இருக்காரு. அவருக்கு எப்படி தெரியும் அவர் உள்ள இருக்காரு? அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிளமிங் தான் அனுப்புறோம். அப்புறம் அஸ்வின் அதெல்லாம் வந்து ஒரு பிளண்டர் மூவ் பை கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் திரிபாத்தி அண்ட் கூடா ப்ரோ. ஆனா இன்னொன்னுமே ப்ரோ, கமெண்ட்ஸ்ல சொல்றவங்களுக்கு எல்லாம் நான் ஒன்னே சொல்றேன். அவங்க எல்லாம் கேக்குறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா இருக்கீங்க சென்னை மேல, இவ்வளவு ஹார்ஷா இருக்கீங்க, வெக்கமா இல்லையா, சோத்த திங்கிறீங்களான்னு கேக்குறாங்க. நம்ம அவங்களுக்கு அதான் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்படி ஒரு டீம் விளையாண்டா பின்ன ஹார்ஷா இல்லாம எப்படி சொல்லணும், வெல் பிளேட் சென்னை சூப்பர் கிங், யூ பேட்டட் வெல், யூ பவுல்ட் வெல், குடோஸ் அப்படின்னு சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. மத்த டீம்ஸ் மேல ஏன் ஹார்ஷா இருக்க மாட்டாங்கன்னா, அட்லீஸ்ட் எல்லா டீமும் இன்டர்ன் காட்டி தானே ப்ரோ தோத்து போறாங்க. கொஞ்சம் சண்டை போடுறாங்களா இல்லையா? இவங்க த்ரூ அவுட்டாவே இப்படி விளையாட்டு தோத்து போனா எப்படி ப்ரோ வந்து ஹார்ஷா இல்லாம இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. இதுக்கு பதில் இருந்தா நீங்களே ஃபாலோவர்ஸ் சொல்லுங்க. அதுதான் ப்ரோ, நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்ல பேசின மாதிரி தான். அவங்க எமோஷனலா இருக்காங்க. சிஎஸ்கேனாலே அவங்க டீமா பாக்குறது இல்ல. வி ஆர் அன் எமோஷன். இன்னைக்கு கூட அந்த அளவு கேவலமா ஆடிட்டு இருக்கும் போது கூட தோனி உள்ள வரும்போது கத்துன கூட்டம் எல்லாம் இருக்கு அங்க. அந்த கூட்டம் தான் நம்ம கமெண்ட்ஸ்லயும் கத்திக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு வேற வழி இல்ல ப்ரோ, நம்ம பேசுறதை தாங்கிக்க முடியாது. வேற வழி இல்ல. அவங்க டீம் மட்டமா ஆடுறதெல்லாம் அவங்க கண்ணுக்கே தெரியாது. கேட்டா வந்து இத்தனை சீசன் நாங்க நல்லா ஆடணும், ஒரு சீசன் தானே நல்லா ஆடல, சான்ஸ் கிடைக்கும் போது வன்மத்தை கக்குறீங்களாம் பானுங்க. ஆனா வந்துட்டு இப்ப நம்ம இப்படி பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா, தோனி மாதிரி ஒரு கேப்டனே பார்க்க முடியாது. அஸ்வினை பவர் பிளேல கொண்டு வந்தாங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூவ் எவர். அதே மாதிரி ஹூடாவை வந்து இம்பாக்ட் ஜஸ்ட் மிஸ்ல தானே அது மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்துட்டு அப்படி பேசினா நம்ம சேனலுக்கு வந்து நம்ம இது பண்ற மாதிரி இருக்கும். மத்த ஃபேன்ஸ் சொல்ல முடியாது. ஜெனியூனா கிரிக்கெட் பாக்குறவங்க வந்து நம்ம லெட் டவுன் பண்ற மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நான் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச் பஞ்சாபோட விளையாண்டதை வச்சு சரி நம்ம பேட்டிங் வந்து கொஞ்சம் டீசெண்டா ஸ்கோர் கிட்ட வந்தானே தோத்தோம், பரவாயில்ல இன்னொரு மேட்ச் நம்பி போலாங்கிறதுனாலே இந்த பேட்டிங் வச்சு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. பேட்டிங் ஆர்டர்ல ஒரு 2 பேர் தான் டபுள் டிஜிட் ஸ்கோர் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஜடேஜா டக்கு, அப்புறம் ஹூடா டக்கு வரிசையா சிங்கிள் டிஜிட்ல போயிட்டு இருக்காங்க ப்ரோ. நீ தோனியுமே ஒரு சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் தான் நினைக்கிறேன். ஆனா அது பாத்தீங்கன்னா ப்ரோ, அது ஏதோ அல்ட்ரா ஏஜ்ல ஸ்பைக் எல்லாம் வருது. அது பால் கிளியர் கேப்புங்க லெஃப்ட் சைடு இருந்த இதுல கிளியர் கேப் இருந்துச்சு. இருந்தா மட்டும் 140 150 அடிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ். பாவம், என்ன பண்றது? அது அம்பையர் மேல தப்பு. திருப்பி அம்பையர் மேல தப்பு, கோச்சிங் ஸ்டாஃப் மேல தப்பு, திரிபாத்தி மேல தப்பு, ஹூடா மேல தப்பு. கிளியர் வீக்னஸ் ப்ரோ. அது வந்து லெக் ஸ்பின் அகைன்ஸ்டா நீங்களே சொல்லுங்க. மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் எல்லாம் தோனி ஆவரேஜ் பாத்தீங்களா? நான் ஒரு ஸ்டார்ட்ஸ் போட்டிருந்தேன் பாத்தீங்களா? ஆவரேஜ் 10, ஸ்ட்ரைக் ரேட் 54. சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி 2 பேருக்கும் அகைன்ஸ்டா பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. வருண் சக்கரவர்த்திக்கும் சுனில் நாராயணுக்கு செம்ம சண்டையாம கிரவுண்ட்ல சட்டையை பிடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டாங்களாம். என் விக்கெட்டை நீ ஆண்டா எடுத்தான்னு வருண் போய் சுனில் நாராயண் அரைஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பேசிக்கிறாங்க. அது வேற ப்ரோ. ஃபீல் செட்டுமே பாத்தீங்களா? ஷார்ட் லெக்லாம் நிப்பாட்டி வந்து சொல்றதுக்கே இல்ல ப்ரோ, விடுங்க. அப்புறம் எனக்கு ரொம்பவுமே ஹார்ஷா இருக்கு, மனசு வர மாட்டேங்குது இன்னைக்கு, விட்டுருங்க. இவ்வளவு நாள் வந்து சரி சேசிங்க்கு தான் வீக், ஒரு 180 போட்டாதான் சேஸ் பண்ண மாட்டாங்க. சரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் இன்னைக்கு ஆடுறாங்க, டீசென்டான ஒரு ஸ்கோர் போட்டு டிஃபெண்ட் பண்ணுவாங்க இப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். மோயிங்கான் நம்ம அப்படியே மோயிங்கான் நம்ம வந்து கேகேஆரோட பவுலிங்க்கு வந்துருவோம். ரொம்ப நல்லாவே போட்டாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் உட்கார வச்சுட்டு மோயின் அலியை கொண்டு வந்ததெல்லாம் ஒரு நல்ல மூவ் தான். அவர் நல்லாவும் போட்டாரு பவர் பிளேல. அந்த ரூம் கொடுக்காம கேகேஆர் பவுலர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டம்ப் அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனாலதான் உங்களுக்கு விக்கெட்டும் கிடைச்சது.
இதை வந்து நான் மொத்தமா ஒரு ஸ்பின் ட்ராக்கு பவுலிங் விக்கெட்னா சொல்ல மாட்டேன். சிஎஸ்கே பேட்ஸ்மேன் தான் மோசமா ஆடினாங்க. ஏன்னா வந்துட்டு இவங்க பவுலிங் போடும்போது கேகேஆர் பேட்ஸ்மேன்லாம் நல்லாவே மீட் ஆச்சு, நல்லா அடிச்சாங்க. அகெயின் ஹர்ஷித் ராணாக்கு கேட்ச விட்டாங்க. அப்படி இருந்துமே அவர் வந்து 2 விக்கெட் எடுத்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி, நரேனு, மோயின் அலி, வைபவ் எல்லாரும் ஒரு கம்பைண்டா வந்து சூப்பரா பவுலிங் போட்டாங்க. கேகேஆர் பவுலிங் யூனிட்டுமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் யூனிட்ஸ் தான். நான் வந்து எப்படி நான் பல தடவை முன்னாடியே சொல்லியிருக்கேன், டெல்லிக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் டெல்லி பவுலிங் யூனிட்க்கு அப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் யூனிட்ஸ் நான் கேகேஆர் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுமே வந்து எல்லா மேட்சஸ்மே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகே, போன மேட்ச் அடி வாங்கிட்டாங்க, எல்லாம் அக்செப்டட். பட் ஸ்டில் ஓவராலா யூனிட்டா பாக்குறப்போ 8 overs ஆஃப் ஸ்பின், 4 over வருண், 4 over நரேன், அங்கேயே வந்து ஹாஃப் ஆஃப் த கேம் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. மிச்சபடி ஹர்ஷித் ராணா வந்து பயங்கர லீதலா இருக்காரு. அவர் வந்து மென்டலி ரொம்ப ஃபிட்டா இருக்காரு, பயங்கர நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடோட இருக்காரு, அவருமே டெலிவர் பண்றாரு. ஸோ ஆப்ஷன்ஸ்மே அவங்களுக்கு நிறைய இருக்கு ப்ரோ. ரசல் வேணா கூட யூஸ் பண்ணலாம், மோயின் அலி இல்ல ஸ்பென்சர் ஜான்சன் டிபெண்டிங் அப்பான் தி சிச்சுவேஷன் மாத்திக்கிறாங்க. ஸோ வெரி குட் bowling அட்டாக் இன்னைக்கு. எஸ்பெஷலி நான் பயங்கரமா போட்டாங்க இன்னைக்கு. பிச் எல்லாம் பிளேம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. பெருசா வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, நீட்டா ஆடி இருக்க முடியும், பெருசா இதுன்னு சொல்ல முடியாது. எஸ், நல்லா bowling போட்டாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. எவ்ரிதிங் வென்ட் இன் கேகேஆர் ஃபேவர். குடோஸ் டு கேகேஆர் bowling unit, என்டையர் யூனிட் அண்ட் ரஹானேஸ் கேப்டன்சி as well. ஈவன் 2 கேட்ச் விட்டுமே இந்த அளவுக்கு நீங்க டீமை வந்து காலி பண்ணிருக்கீங்கன்னா யூ ரியலி டிசர்வ் த கிரெடிட். ஃபோர்ட்ரஸ் சேப் அப் பிரீச் பை கொல்கட்டா. அவ்வளவு. சிஎஸ்கே பவுலிங் பத்தி பேச ஒன்றும் இல்லை, பிகாஸ் 103 ரன். ஆனா அதை 10 ஓவர்லயே கொடுத்துட்டாங்களே அப்படிங்கறதுலாம் எனக்கு ஒரு சின்ன கன்சர்ன் இருக்கு. இருந்தாலும் வந்துட்டு பவுலர்ஸ் மேல வந்து நம்ம ரொம்ப ஹார்ஷா இருக்க முடியாது. அஸ்வின் வந்து திருப்பி இன்னைக்கு 3 ஓவர்ல 30 ரன். இல்ல அதான் இன்னைக்கு சிஎஸ்கே சேசிங்கா இருந்ததுன்னா இந்த நிலைமைக்கு போயிருக்காது. ஆக்சுவலா இவ்வளவு சீக்கிரம் வந்து கேம் முடிஞ்சிருக்காது. நெட் ரன் ரேட்டுக்கு ஆடி இருப்பாங்க, ஒரு டீசென்டான நெட் ரன் ரேட் கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் போயிருக்கும். பண்றது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா போயிருச்சு, மொத்த டீம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கேகேஆர் பேட்டிங்க்கு வந்துருவோம். குவிண்டன் டிகாக் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் 7 பால்ல வந்து 2 6 அடிச்சாங்க. நிறைய இன்னைக்கு அஸ்வினை போட்டு சொருவினாரு. ஒரு 44 runs 18 balls. அவர் ஒருத்தர் தான், நான் நேற்று சொன்ன மாதிரி போன சீசன்ல இருந்து இந்த சீசன் எடுத்தீங்கன்னா அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் பேட்டிங்ல கிளிக் ஆயிட்டு இருக்காரு இந்த டிஸ்ட்ரக்டிவா போன பேட்ஸ்மேன்ஸ்ல. அஜிங்கே ரகானே, ஏன்டா என்ன விட்டீங்க, என்னை விட்டுட்டு நீங்க ட்ரிப்பாத்தி எடுப்பீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அவருமே வந்துட்டு 1 4 1 6 அடிச்சாலும் சிச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி ஆடிட்டாரு. அண்ட் ரிங்கு சிங் ஃபைனல் டச் கொடுத்து மேட்சை முடிச்சு விட்டாங்க. ஜடேஜா வந்து கடைசியா ஒரு நோ பால் போட்டு சீக்கிரம் விடுங்கடா ஹோட்டலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நோ பால் போட்டு அந்த நோ பால்ல 6 போயிருச்சு. உங்களுக்கு வந்து வெரி கிளியர் டார்கெட் 100 தான், ப்ரெஷரே கிடையாது, ஈஸியா ஆடணும், பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணணும். எந்த டீமா இருந்தாலுமே நீங்க எடுத்துக்கோங்க. இப்பெல்லாம் வந்து லோ டார்கெட்ஸ் இருந்துச்சுன்னா யாருமே வந்து டீப்பாலாம் ஆடணும்லாம் நினைக்கிறது இல்லை. ஏன்னா ரன் ரேட்டுங்கிறது குரூஷியலா இருக்கு. 10 teams இருக்கிற டோர்னமெண்ட்ல வந்து கடைசியில வந்து இது நிக்குதுங்கிறதா எல்லா டீமுமே சீக்கிரமாவே உணர்ந்துடுறாங்க. எந்த டீம் உணர்லையோ அந்த டீம் தப்பு பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி டீம்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறத ரொம்ப கிளியரா இருக்காங்க. அதை கரெக்டா நீ கேர் பண்ணாங்க. நல்ல இன்டென்ஸ் ஸ்டார்டிங்லேயே பவர் பிளேலேயே ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் த கேம் டன். அதுக்கப்புறம் ஈஸியா முடிச்சுட்டாங்க, அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா என்ன கூத்துனா, இவங்க தோத்ததும் இல்லாம கேகேஆருக்கு அள்ளி நெட் ரன் ரேட்டை கொடுத்து இப்போ கேகேஆர் 3rd பொசிஷன் வந்துட்டாங்க கீழ இருந்து சல்லுன்னு. கொஞ்சமாவது கொஞ்சமாவது சந்தோஷமா இருந்தா நேற்று மேட்ச் தோத்தாலும் சரி 3வது பொசிஷன்ல இருக்காங்க எப்பானு. போற போக்குல எங்களை ஒரு அடி அடிச்சுட்டு போற மாதிரி இவங்க மோசமா அடி. நாங்க ஏன் சொல்லிக்கிறேன், மக்களே பாக்குறவங்களுக்கு நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். நான் கேகேஆர் ஜெர்சி வந்து இன்னைக்கு மேட்சுக்கு போறதா இருந்துச்சு, அதனால நான் வாங்கியிருந்தேன். அதாவது போன வருஷம் ஒரு ஜெர்சி வச்சிருந்தேன், இன்னொரு ஜெர்சி, மொத்தம் 2 கேகேஆர் ஜெர்சி இருக்கு. ரெண்டுமே வந்து அவசரத்துல வாங்கினதுல சைஸ் பத்தல. நான் இந்த ஜெர்சி போட்டது இன்னைக்கு மேட்ச் எந்த டீமுக்கு நான் சப்போர்ட் பண்றேனோ அதுக்காக போட்டிருக்கேன். மற்றபடி நான் கொல்கட்டா ஃபேன், இவன் பச்சை வந்து இந்த டோர்னமெண்ட்டே கொல்கட்டாக்கு சப்போர்ட் பண்றான் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல திட்டாதீங்க. டிஸ்க்ளைமர் நான் இப்பயே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச், இதை யாரு கொடுப்பீங்க? நான் வந்து இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து கேகேஆரோட பேட்டிங் யூனிட் அண்ட் பவுலிங் யூனிட் ரெண்டுத்துக்குமே தரேன். ஏன்னா வந்துட்டு நம்ம ப்ரிவியூல வந்து போன மேட்ச் ரிவ்யூல கடைசியா ப்ரிவியூ பேசும்போது வேல்பிரிஜன் சொன்னாரு, சேப்பாக் ஸ்பின்னர்ஸ் பாரடைஸ், சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் வில் கம் டு அட்டாக் அப்படின்னு சொன்னாரு. ஆனா வந்துட்டு இருங்க பாய் அப்படிங்கிற மாதிரி கேகேஆரோட ஸ்பின்னர்ஸ் வந்துட்டாங்க உள்ள. கேகேஆர் ஒரு டீமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ வந்து நான் இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து கேகேஆரோட பேட்ஸ்மேன் அவங்க ஸ்பின் ஆடின விதம், என் டோட்டல் பெருசா இல்லைனாலும் அஸ்வின் எல்லாம் நல்லாவே ஆடினாங்க. அதே மாதிரி வந்துட்டு கேகேஆர் பவுலர்ஸ் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் 2 பேருக்கும் கொடுக்குறேன். முடிச்சு விட்டீங்க போங்க மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். முடிச்சு விட்டீங்க போங்க, நான் சொல்றேன் முடிச்சு விட்டீங்க போங்க. கண்டிப்பா மொத்த சிஎஸ்கேல நான் எல்லாமே தனித்தனியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே பேட்டிங், டாப் ஆர்டரும் சரி, மிடில் ஆர்டரும் சரி, லோயர் மிடில் ஆர்டரும் சரி. செகண்ட், தோனியோட கேப்டன்சி, எரர்ஸ் இந்த
டிசிஷன் மேக்கிங் டாக்டிக்கலி வந்து அஸ்வின் அனுப்புனதா இருக்கட்டும், இல்ல வந்து அவரை கீழே விளையாட வச்சுட்டு அவர் கீழே இறங்கிட்டு தீபக் கூட ஃப்ரண்ட்ல இறக்குனதா இருக்கட்டும். அது ஏன் நான் சொல்றேன்னா ப்ரோ, ஒரு டீம் வந்து நீங்க ஒரு சர்டன் ஓவர்ஸ்க்கு அப்புறம் பேட்டிங் இருக்குன்னா நீங்க இம்பாக்ட் பிளேயர் வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணும். அங்க நீங்க தோனி இறங்கி ஆடி அதுக்கப்புறம் விக்கெட் போயிருந்தா வேற வழியே இல்லை, நீங்க இம்பாக்ட் பிளேயர் ஆடி இருக்கலாம். பட் வாட் இஃப் தோனியே வந்து 20 ஓவர்ஸ் வரைக்கும் ஆடி இருந்தா நீங்க இம்பாக்ட் பிளேயர் பேட்டரா யூஸ் பண்ணாம ஒரு பவுலர் கொண்டு வந்து அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிருக்கலாம்ல. அதுதான் என் பாயிண்ட். சோ அங்க வந்து தப்பானாங்கன்னு தோணுது. இன்னைக்கு தோனி கேப்டன்சி பத்தி பெருசா பிளேம் பண்ணலாம் கிடையாது. எஸ், டாக்டிக்கல் எரர்ஸ் பண்ணாங்க, அதனால நம்ம சொல்றோம். ஏன்னா டார்கெட்டே இவ்வளவுதாங்கிறப்போ ஃபீல்டிங்ல பவுலிங்ல எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த கேப்டனா இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ஓகே, சோ அதனால வந்து ஓவரால் எல்லாருக்குமே மொத்த சென்னை பேட்டிங், ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ், கேப்டன்சி, மேனேஜ்மெண்ட் நாட் பிரிங்கிங் இன் யங்ஸ்டர்ஸ், எல்லா டேலண்டையும் வேஸ்ட் பண்றாங்க, ஸ்கவுட் மேனேஜ்மெண்ட், மொத்த டீம் எல்லாருக்கும் சேர்த்து இந்த முடிச்சுட்டிங்க போங்க கொடுத்துரும். அடுத்து வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மொமெண்ட் இருந்து சொல்லுங்க. நான் தான் கொடுப்பேன். நான் வந்து சிஎஸ்கேக்கு தரேன்டா, தோனிடா பேக்ரா கேப்டன்டா போகடாடே இருக்கு எனக்கு. வீழ்வேன் என்று நினைத்தாயோ போகடாடே, இன்னைக்கு ஜெயிக்கும்னு நினைச்சேன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நான் விஜய் சங்கர் கொடுக்குறேன் ப்ரோ. ஏன்னா அட்லீஸ்ட் டீம்ல உண்மையாவே என்னதான் 2 கேட்ச் விட்டாலும் ஒரு இன்டென்ட் காட்டினாரு, ஒரு 6 அட்லீஸ்ட் அடிச்சு ஸ்டார்டிங்ல கொஞ்சமாச்சும் ஒரு ஹோப் கொடுத்தாரு. அதனால he has sealed his place in the 11 next match. சோ அதனால நான் விஜய் சங்கர். ஆளுக்கு அவங்க பங்குக்கு சர்க்காசம் பண்றீங்க. அடுத்து வந்துட்டு நம்மளோட மேட்ச் ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். ரஹ்மான் டிவில்லியர்ஸ் 10+1 11, வேல்பஜன் 13, ஸ்மித்தியன் வந்து 15. ஸோ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. நீங்க உங்களோட பாயிண்ட்ஸை வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வில் கீப் திஸ் கோயிங். ஓகே, நாளைக்கு மேட்சோட ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். நாளைக்கு வந்து டபுள் டமாக்கா. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து லக்னோ அண்ட் ஜிடி, செகண்ட் மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். இதுல வந்து யார் ஜெயிப்பா அப்படின்ட்டு சொல்லுங்க. ஓகே, ஜிடி லக்னோ. நான் வந்து லக்னோ பேக் பண்றேன். எனக்கு அந்த டீமோட பேட்டிங் வந்து ஜிடியோட பவுலிங்கை வந்து அவுட் கிளாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை, பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதனால கண்டிப்பா லக்னோ சொல்றேன். செகண்ட் மேட்ச் என்னோட 2 ஃபேவரட் டீம்ஸ், பஞ்சாப், ஹைதராபாத். கீப் வாண்டிங் பேட் கமிங் இரு கண்கள். நான் வந்து டெஃபினட்டா பஞ்சாப் பேக் பண்றேன் ப்ரோ. என்னதான் வந்து எஸ்ஆர்எச் ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்தாலும், ஏன்னா ப்ரோ எனக்கு என்னன்னா எஸ்ஆர்எச் வந்து தோத்துட்டா அவங்களுமே வந்து ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ அது எனக்கு ஒரு நப்பாசை இருக்கு எப்படியா ஜெயிக்கணும்னு. பட் ஸ்டில் நான் வந்து ஹோல் ஹார்ட்டடா பஞ்சாப் பேக் பண்றேன். எனக்கு அதனால பஞ்சாப் ஜெயிக்கணும்னு ஆசை. பட் என் ப்ரெடிக்ஷன் எனக்கு தப்பா போனா எனக்கு கவலை இல்லை, எஸ்ஆர்எச் ஜெயிச்சா ஹாப்பி தான். சரி, ஓகே. நான் வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜிடி தான் பேக் பண்றேன். ஜிடி ஓரளவு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு டீமா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. லக்னோ பொறுத்தவரையும் பேட்டிங் யூனிட் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு, பவுலிங் பெருசா பேக் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் ஜிடி தான் பேக் பண்றேன். நெக்ஸ்ட் செகண்ட் மேட்ச்ல வந்து நான் பஞ்சாப் தான் பேக் பண்றேன். ஆப்வியஸா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே எனக்கு ஸ்ட்ராங்கா தெரியுது. எஸ்ஆர்எச் வந்து அந்த விதம் இல்லை, ஆக்சுவலா அடிக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் செகண்ட் மேட்ச்ல பஞ்சாப் தான் பேக் பண்றேன். சரி, ஓகே. நான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜிடி தான். டோர்னமெண்ட் ஆரம்பத்துல இருந்து ஜிடின்னு கத்திட்டு இருக்கேன். ஸோ வந்து எனக்கு ஜிடி வந்து இன்னுமே கம்ப்ளீட் டீம். அவங்களும் என்னை பொறுத்தவரையும் ஒரு பெஸ்ட் பவுலிங் யூனிட் இந்த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லுவார். வந்துட்டு ரஷீத் கான் வந்து இன்னுமே பார்ட்டிக்கு வரல. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டீசெண்டா போட்டாரு. ஸோ வந்து அவருமே வந்துட்டாருன்னா ஜிடி பவுலிங் அட்டாக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஐம் பேக்கிங் ஜிடி. அண்ட் செகண்ட் மேட்ச் எஸ்ஆர்எச் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஐம் பேக்கிங் எஸ்ஆர்எச். பிகாஸ் வந்துட்டு எஸ்ஆர்எச்சும் கொஞ்சம் டவுன்ஃபால்ல போயிட்டு இருக்காங்க. நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, இந்த குவாலிட்டிலாம் இருக்கு. ஆனா வந்துட்டு அவங்க அவங்க ஆட்டிடியூடு ஏதோ ஒன்று லூஸ் ஆயிட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு அதை வந்து ரீஒர்க் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு வந்து ஜெயிப்பாங்க. ஹைதராபாத்ல வேற நடக்குது மேட்ச். ஸோ வந்துட்டு நாளைக்கு ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு தோணுது. வில் வெயிட் அண்ட் வாட்ச் வாட்ஸ் ஹேப்பனிங் டுமாரோ. ஓகே, வித் தட் நோட் வி கம் டு ஒன் கன்க்ளூஷன் ஆஃப் டுடே வீடியோ. நாளைக்கு மேட்சோட ரிவ்யூல பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ரஹ்மான் டிவில்லியர்ஸ், வேல்பஜன் அண்ட் இருண்டு போன ஸ்மித்தியன். பை.